வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் அரசியல் மற்றும் வணிகத்துறை தளங்கள் தமக்குரிய ஆதாயங்களை இலக்கு வைத்து நகர்வதால் புதிய அதிர்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இலங்கையில் இடம்பெறும் எரிபொருள் விநியோகத்தில் மீண்டும் வரிசைகள் தோன்றியுள்ளதான செய்திகள் வந்துள்ளன. ஆனால் தற்போது ஏற்பட்ட இந்த எரிபொருள் வரிசைகளின் பின்னணிக்கும் கடந்த 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட எரிபொருள் விநியோக வரிசைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன. கடந்த 2022 ஏற்பட்ட எரிபொருள் விநியோக நெருக்கடி இலங்கையில் கடுமையாக பற்றாக்குறை கண்டிருந்த அந்நிய செலாவணி நெருக்கடியால் ஏற்பட்டது. ஆனால் தற்போதைய நெருக்கடியின் பின்னணி வேறு வகையானது. ஏகேடிஆர் அரசாங்கத்தின் புதிய பாதீட்டின் 2வது வாசிப்பு நிறைவேற்றப்பட்ட சில மணி நேரங்களில் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியம் ஏற்கனவே தான் இலங்கை தீவுக்கு வழங்கிய பிணை எடுப்பு அபயத்தின் பொதியின் புதிய தவணை நிதியாக 334 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை வழங்கியிருந்தது. இலங்கையர்களிடமிருந்து சரியான வரிகளை அறவிடுவதற்கான இலக்குகளை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்ற அழைப்புடன் IMF இந்த நிதியை வழங்கிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசை தலையெடுத்தது. தற்போதைய இந்த வரிசைக்கு காரணம் இதுவரை எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கு விற்பனை விலையுடன் சேர்த்து 3% லாபம் வழங்கப்பட்ட நிலையில் இனிமேல் இவ்வாறாக உபரியான லாபம் பெறும் நடவடிக்கையை அரசாங்கம் அனுமதிக்காது அந்த நடைமுறையை மீளெடுக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வந்ததால் தமது லாபத்தில் கை வைக்கும் இந்த நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விநியோக நிறுவனங்கள் எரிபொருள் கொள்வனவை செய்ய திட்டமிட்டு பின்னடிப்புகளை செய்வதால் இந்த தட்டுப்பாட்டு நிலைமை ஏற்பட்டது. விநியோக நிறுவனங்களின் இந்த புதிய முரண்டு பிடிப்பால் நாட்டின் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஒரு பிரியான நிலை உருவாகி கொண்டாலும் நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் புதிய அபயத்தை வழங்கியுள்ளது. ஏற்கனவே இலங்கையில் தீவிரம் கொண்ட பாதாள உலக கும்பல் தொடர்பான அதிர்வுகள் பலமாக எதிரொலிக்க உள்ளூராட்சி தேர்தல் களமும் இந்திய பிரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணமும் நெருங்க எரிபொருள் விநியோக நிறுவனங்களின் முரண்டு பிடிப்பு ஏகேடிஆரின் அரசாங்கத்துக்கு புதியதொரு பிரச்சனையாக மாறியுள்ளது. சித்திரை புத்தாண்டு என்ற காலத்துக்கு முன்னும் பின்னுமாக இந்த 2 நகர்வுகளும் இடம்பெற காத்திருப்பதாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் டெல்லியில் நரேந்திர மோடியை சந்தித்துள்ள பின்னணியில் இலங்கையில் தமது அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பின்னர் அந்த தீவுக்கு கால்பதித்துக் கொள்ளும் முக்கிய வெளிநாட்டு தலைவராக மோடி பதிவாக காத்திருப்பதால் மோடியின் கொழும்பு பயணத்துக்குரிய ஏற்பாடுகளில் கொழும்பு டெல்லி ராஜதந்திர மார்க்கங்கள் தற்போது சுறுசுறுப்பாக இயங்குவது தெரிகிறது. நரேந்திர மோடியை பொறுத்தவரை கொழும்பில் ஒரு இரவு தங்கல், தமிழர் தாயகத்துக்கும் ஒரு எட்டி பார்த்தல் என்ற வகையில் சின்னத்தம்பி வீட்டுக்கான 2 நாள் பயணத்தின் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்படுவதாக தெரிகிறது. இதற்கிடையே மோடியின் பயணத்துக்கு முன்னர் அவருக்கு பிரியமான அதானி குழுமத்துடன் தான் கொண்டிருந்த முருகலை தீர்க்கவும் தற்போது ஏகேடிஆர் தரப்பு முயல்வது தெரிகின்றது. வடக்கின் மன்னார் மற்றும் பூநகரியில் திட்டமிடப்பட்ட 442 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மின் திட்டங்களில் இருந்து தமது நிறுவனம் விலகிக் கொள்வதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதானி குழுமம் கோபம் காட்டிய நிலையில் இந்த விடயத்தில் மீண்டும் பெரியனர் வீட்டு தரப்புடன் பேச்சுக்களை நடத்துவதற்கான ஒலிவ் கிளையொன்றை ஏகேடிஆரின் எரிசக்தி அமைச்சகம் கடந்த வாரம் நீட்டியுள்ளது. மன்னார் மற்றும் பூநகரியில் திட்டமிடப்படும் மின் திட்டங்கள் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை அதானி குழுமம் அறாவிலை கட்டணத்துடன் விற்பனை செய்வதான முகச்சுளிப்பையும் எதிர்ப்பையும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் வெளிப்படுத்தி இந்த கட்டணங்களை குறைக்குமாறு பாக்கு நீரிணைக்கு அப்பால் ஒரு கோரிக்கை வளையத்தை எறிந்த நிலையில் தமது அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடு குறித்து அதானி குழுமம் தமது தரப்பிலிருந்தும் ஒரு நிலைப்பாட்டை எழுத்துப்பூர்வமாக கொழும்புக்கு வழங்க வேண்டும் என்ற செய்தி ஸ்ரீலங்காவிலிருந்து கடந்த வாரம் அதானி குழுமத்துக்கு பறந்திருப்பதாக தெரிகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அதானியின் திட்டங்களை அங்கீகரித்த முன்னைய அரசாங்கத்தின் முன்னைய முதன்மை தலையாரி என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து சில கலந்துரையாடல்களை செய்த காட்சியும் வெளிப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்த வெளிப்படுத்தலை செய்த மோடி ரணிலின் முன்னூட்டமான திட்டங்களை பாராட்டிக் கொள்வதாக குறிப்பிட்டமை வேறு விடயம்.
இதற்கிடையே நரேந்திர மோடியின் பயணத்தின் பின்னணியில் தமிழர்களின் அரசியல் பரப்பும் ஒரு ஒப்பனை காட்சியை செய்ய முயல்கிறது. அந்த வகையில் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்டமைப்புக்கு ஒட்சிசனை வழங்க தமிழரசு கட்சி முயல்வதாக அதன் தலைவர் CVK சிவஞானம், டெலோ, பிளட் மற்றும் EPRLF ஆகிய முன்னாள் பங்காளிகளின் தலைவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் முன்னர் கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற கரத்துண்டு நீட்டப்பட்டுள்ளது. CVK சிவஞானம் நீட்டும் இந்த புதிய கரத்துண்டு உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்தி தற்போது புதிய கடைகள் விரிக்கப்படும் பின்னணி சார்ந்தது என்பது வெளிப்படையானது. தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை தமிழரசு கட்சியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன், சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா, முன்னாள் மாநகர முதல்வர் மணிவண்ணன், இதற்கு அப்பால் AKDRின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகம் ஒன்றும் வடமாகாண சபையின் முதல்வர் கனவுடன் களமிறங்க காத்திருப்பது தெரிகிறது. இந்த கனவுகளின் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரனும் அர்ச்சுனாவும் தமது நாடாளுமன்ற பதவிகளை துறக்கும் வகையிலான அரசியல் புரசலான நகர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஸ்ரீதரன் மாகாண சபை தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினால் தான் அந்த இடத்தை நிரப்பி எம்பியாகிக் கொள்வேன் என சுமந்திரனும், அதேபோல தனது சுயேட்சை பட்டியலில் தனக்கு அடுத்ததாக அதிகமான வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு தனது MP பதவி போகும் என்ற ஒரு அரசியல் புரசலான கதையை அர்ச்சுனாவும் வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்கு அப்பால் ஏற்கனவே முன்னாள் EPDP முகமான சந்திரகுமாரை இணைத்த சங்கு கூட்டணி இப்போது டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் வெற்றிலை வைப்பது போல தெரிவதால் சங்கு கூட்டணி டக்ளஸையும் இணைத்து விரிவடையக்கூடிய இந்த வியூகத்தால் தமிழரசு கட்சி பதற்றமடைவது போல தெரிகிறது. இதனால் தான் மீண்டும் கூட்டமைப்பாக இணைவோம் வாருங்கள் என்ற கரத்துண்டை CVKR அவசரமாக நீட்டி சங்கு கூட்டணியை பலவீனப்படுத்த முயல்கிறார். இதற்கிடையே சங்கு கூட்டணி இப்போது டக்ளஸ் தேவானந்தாவின் வீணையையும் உள்ளீர்க்க தயாராகிவிட்டதால் இந்த அணியிலிருந்து தமிழ் மக்கள் கூட்டணி கலன்று செல்ல தலைப்படுகிறது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் எம்பளி தனிவழி அது மான் சின்ன வழி என மணிவண்ணனின் அணி சொல்லியுள்ளது. ஏற்கனவே சங்கு கூட்டணியில் இருந்து ஐங்கரநேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கலன்ற நிலையில் இப்போது மானும் அதிலிருந்து துள்ளி பாய்ந்தோட தலைப்படுகிறது. இனி ஒருவேளை தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் CVKR நீட்டும் கரத்துண்டை தமக்கூரிய நீட்டுதலாகவும் நோக்கிக் கொள்ள முடியும். ஆகையால் தமிழரசு கட்சி இவ்வாறாக ஒரு பதற்றத்துக்கு ஆளாக வேண்டும் என நினைத்து டெலோ, பிளட் மற்றும் EPRLF ஆகியன டக்ளஸ் என்ற முகத்தை வைத்து ஆடும் பேரங்களை மையப்படுத்திய ஆட்டத்துக்கு ஓரளவு பலன் வருவதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீள் உருவாக்கம் குறித்த CVK சிவஞானத்தின் கடிதம் ஆதாரமாகிறது. தமிழர்களின் அரசியல் பரப்பில் இவ்வாறான ஆட்டங்கள் இடம்பெற 14 சிறப்பு காவல்துறை குழுக்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி வந்தாலும் அவர்களிடம் இன்னமும் சிக்காமல் 25 வயதான செவ்வந்தி என்ற பாதாள உலக குயின் தொடர்ந்தும் தண்ணி காட்டி வருகிறார். இந்த அண்டர்வேல்ட் குயின் இன்னமும் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை எனவும் அவர் இன்னமும் உள்ளூரில் பதுங்கி இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொண்டாலும் செவ்வந்தியை கைது செய்து அவரது தலைக்கு அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் சன்மானத்தை பெறும் வகையில் இன்னமும் அவர் பதுங்கியிருக்கும் இடங்கள் குறித்த முறையான துப்புக்கள் எதுவும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு கிட்டிக்கொள்ளவும் இல்லை. கடந்த மாதம் 19ஆம் தேதி அன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் முகம் போட்டு தள்ளப்பட்ட நாள் முதல் செவ்வந்தி தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார். கணேமுல்ல சஞ்சீவவை போட்டு தள்ளிய சம்பவத்துடன் தொடர்புபட்ட கொமாண்டோ சமிந்து எனப்படும் சமிந்து தில்சானுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையை சேர்ந்த 2 முகங்களும் செவ்வந்தியின் தாய், அவரது தம்பி, அவரது அத்தை, மச்சால் உட்பட்ட 10 பேர் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறையின் விசாரணைகளில் வறுத்து எடுக்கப்பட்டு வந்தாலும் இதுவரை செவ்வந்தி மிஸ்ஸிங்காகவே உள்ளார். இந்த நிலையில் கணேமுல்ல சஞ்சீவ போட்டு தள்ளப்பட்ட சம்பவம் உட்பட துபாயில் இருந்து இலங்கையை ஆட்டிப்படைக்கும் பாதாள ஓவல் கிங்பின்னை பிடிப்பதற்கு துபாய்க்கும் ஸ்ரீலங்காவின் சிறப்பு புலனாய்வு குழு பறந்துள்ளது. தற்போது துபாயில் உள்ள இந்த குழு இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை பிறப்பித்த கைது ஆணைகளுடன் துபாய் குறுக்கு சென்று துபாய் என வடிவேலுவின் நகைச்சுவை துபாய் விலாச பாணியில் தேடாத குறையாக துபாயிலிருந்து இலங்கையை ஆட்டிப்படுத்தி வரும் பாதாள உலக முகங்களை முகர்ந்து பிடிக்க முயல்கிறது.
இதேபோல உள்ளூரில் மாவியாவுக்கு உடந்தையாக இருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் சில கருப்பு ஆடு அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களையும் தட்டி தூக்கும் வகையில் இன்னொரு சிறப்பு புலனாய்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர் வட்டாரங்கள் கூறிக்கொள்வதால் இலங்கையில் தற்போது எங்கும் அதிர்வுகளாகவே தெரிகின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற வார்த்தை போர் தொடர்ந்தும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இன்று பிரித்தானிய தலைநகர் லண்டனில் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தலைமையில் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான அவசர மாநாடு ஒன்று இடம்பெற்று வருகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், இத்தாலி, நெதர்லாந்து, நோர்வே, போலந்து, ஸ்பெயின், துருக்கி, பின்லாந்து, ஸ்வீடன், செக் குடியரசு மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளின் தலைவர்களும் நேட்டோவின் பொதுச் செயலாளரும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையகத்தின் பொறுப்பாளர் மற்றும் ஒன்றிய பேரவையின் தலைவர் போன்ற முக்கிய முகங்கள் இந்த மாநாட்டில் பங்கெடுத்து வருகின்றன. இந்த மாநாட்டில் உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கியும் பங்கெடுத்து வருகிறார். ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான இந்த அவசர மாநாட்டில் ஜெலன்ஸ்கியும் பங்கெடுத்து வருவதால் வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்தில் இடம்பெற்ற வார்த்தை போருக்கு பின்னரான பின் அதிர்வுகளை இந்த மாநாட்டின் முடிவில் எதிர்பார்த்துக் கொள்ளலாம். ஐரோப்பாவை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக உக்ரைனுக்கான அமெரிக்க ஆதரவில் ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் சரிவு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கும் புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது. ஐரோப்பிய தலைவர்களை பொறுத்தவரை அவர்களில் பலருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏன் ஜெலன்ஸ்கி மீது இவ்வளவு சீற்றத்தை வெளிப்படுத்துகிறார், உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க முன்னரே ஏன் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு இவ்வாறான சலுகைகளை அவர் அளிப்பதற்கு ஒப்புக்கொள்கின்றார் என்ற விடயத்தில் ஐரோப்பிய தலைவர்களிடம் குழப்பம் நீடிக்கின்றது. இவ்வாறான குழப்பங்களின் பின்னணியில்தான் ஐரோப்பாவின் பாதுகாப்பு தொடர்பான மாநாடு இடம்பெறுகிறது. கடந்த வெள்ளியன்று டொனால்ட் ட்ரம்ப், துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் கடுமையாக முரண்பட்ட நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் 10 நிமிடங்களுக்கு நடந்த வார்த்தை போரின் பின்னணியில் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். அமெரிக்க அரசு தலைவர் ஒருவர் தான் விருந்தினராக அழைத்த இன்னொரு நாட்டு தலைவருடன் இவ்வாறாக சீற்றப்பட்ட காட்சி இதற்கு முன்னர் ஓவல் பணியகத்தில் தென்பட்டதும் இல்லை. ஜெலன்ஸ்கி தனது வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது அமெரிக்கா உடனான கனிம ஒப்பந்தத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என ஏற்கனவே வெள்ளை மாளிகையின் உயர் அதிகாரிகளால் அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில் ராஜதந்திர புரோட்டோகால்களின் அடிப்படையில் பொதுவெளியில் இரண்டு தலைவர்களுக்கு இடையில் எவையெல்லாம் இடம்பெறக்கூடாதோ அவையெல்லாம் கடந்த வெள்ளியன்று ஓவல் பணியகத்தில் தெரிந்தது. ட்ரம்புக்கும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான உரையாடலில் இணைந்த துணை அரசு தலைவர் வான்ஸ் வெளிப்படுத்திய கருத்தின் பின்னர் இந்த கருத்தியல் மோதல் வெடித்தது. 3 வருடங்களாக அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக நாடுகள் வழங்கிய பலமான ஆதரவையை இதுவரை அனுபவித்த ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்காவில் முதன்முறையாக உலக ஊடகங்களின் முன்னால் தன் மீது அமெரிக்க அரசு தலைவரும் துணை அரசு தலைவரும் விமர்சனங்களை தொடுத்தமை ஏற்றுக்கொள்வதற்கும் ஜீரணிப்பதற்கும் கடினமாக இருந்ததால் ஜெலன்ஸ்கியும் தனது நிலைப்பாடுகளை சீற்றமாக முன்வைத்ததால் இந்த கருத்தியல் மோதல் வெடித்தது. ஒரு கட்டத்தில் டொனால்ட் ட்ரம்பும் சீற்றத்தால் வெடித்தார். உக்ரைனிடம் இந்த போரை வெல்வதற்கு எந்தவிதமான அட்டைகளையும் இல்லை என அவர் கூச்சலிட்டார். மில்லியன் கணக்கான மக்களின் உயிருடன் ஜெலன்ஸ்கி சூதாட்டத்தை நடத்துவதாகவும் 3ஆம் உலகப் போரை வெடிக்க வைக்கும் வகையில் அவரது சூதாட்டம் இருப்பதாகவும் சீறிய ட்ரம்ப் இவ்வாறாக தனது சீற்றத்தை வெளிப்படுத்திய சில நிமிடங்களுக்கு பின்னர் ஊடகங்களை ஓவல் பணியகத்தில் இருந்து வெளியேற்றினார். இதனையடுத்து உக்ரைனிய தூதர் உட்பட்ட அனைவரும் ஓவல் பணியகத்தை விட்டு வெளியே உள்ள ரூஸ்வெல்ட் அறையில் மீண்டும் கூடியிருந்தனர். இந்த நிலையில் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ உட்பட்ட முக்கிய ஆலோசகர்களுடன் உடனடியாக ஆலோசனைகளை நடத்திய ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியின் தொனியால் தான் அவமரியாதை செய்யப்பட்டதாக சீற்றத்தை வெளிப்படுத்தினார். இதனை அடுத்து ஜெலன்ஸ்கியுடன் இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தும் இடத்தில் அமெரிக்கா இல்லை என்ற முடிவை ட்ரம்ப் எடுத்தார். அதனை உக்ரைனிய தரப்புக்கு அறிவித்தார். எனினும் பேச்சுவார்த்தைகளை தொடர விரும்புவதாக உக்ரைனிய தரப்பு அமெரிக்காவுக்கு தெரிவித்த போதிலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுடன் உடனடியாக வெள்ளை மாளிகையில் இருந்து ஜெலன்ஸ்கியையும் அவரது குழுவையும் வெளியேறுமாறு ட்ரம்ப் தரப்பால் சொல்லப்பட்டது. இதனை அடுத்து ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் இருந்து தனது தரப்புடன் வெளியேறியிருந்தார். அவருக்காக விருந்து எல்லாம் தயாரிக்கப்பட்ட போதிலும் அந்த விருந்திலும் அவர் பங்கெடுக்கவில்லை. அதேபோல அமெரிக்காவுடன் செய்ய திட்டமிட்ட கனிம ஒப்பந்தத்திலும் அவர் ஒப்பமிடவில்லை. வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்ட விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் வாகன தொடரணிக்கு அவர் தங்கியிருந்த விடுதி வரையிலான பாதுகாப்பு ட்ரம்ப் தரப்பால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் அவர் அமெரிக்காவிலிருந்து வெளியேறி பிரித்தானியாவை சென்றடைந்தார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.